அம்மா, எனக்கு அந்த தின்பண்டத்தை இப்போதே கொடுங்கள். எனக்கு அது ரொம்ப வேணும். அதை என்கிட்ட கொடுங்க. ஓ தாரா, ஒரு நிமிஷம் பொறு. பொருட்களை எப்படி மரியாதையாக கேட்க வேண்டும் என்று உனக்கு நினைவிருக்கிறதா? எனக்கு தெரியல அம்மா. சரியான வழி எனக்கு தெரியவில்லை. நாம் கேட்கும்போது எப்போதும் தயவு செய்து என்ற சொல்லை பயன்படுத்துவோம். அது மிகவும் மரியாதையானது. நீ இப்படி சொல்லலாம், அம்மா நான் அதை எடுத்துக்கொள்ளலாமா? இஸ் நோவரையும் பால்ச்சி அடையை பாலேன். சரி அம்மா, தயவு செய்து நான் அதை எடுத்துக்கொள்ளலாமா? அப்படித்தானே, தயவு செய்து. ஆமாம், தாராளமா நீ அதை எடுத்துக்கலாம். தாரா, உன்னுடைய மந்திர சொல்லை நீ பயன்படுத்தினாய். மிகவும் நன்று. தாரா, மரியாதையான சொற்கள் அற்புதங்களை செய்கின்றன. அவை பிறருக்கு உதவ தூண்டுகின்றன. பின்னர் விளையாட்டு மைதானத்தில் தாரா மரியாதையாக கேட்டாள், தயவு செய்து நான் உன்னுடன் விளையாடலாமா? அதை பார், பகிர்ந்து கொள்வதும் மரியாதையான சொற்களை பயன்படுத்துவதும் அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்கிறது. அம்மா தாராவை பார்த்து மிகவும் பெருமைப்பட்டார். அவள் இன்று ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டாள். எப்போதும் தயவு செய்து என்று சொல்ல மறக்காதீர்கள். எதையும் கேட்பதற்கு இதுவே மிகவும் கனிவான வழி.